தினம் ஒரு கேள்வி. மாநில திட்டக்குழு சார்பில் தொடங்கப்பட்ட டிஐஎன்ஏஐ இணையதளத்தின் முக்கிய பணி என்ன? வருவாய் பதிவுகள், நிதி அறிக்கைகள், மதிப்பெண் விவரங்கள், நில பயன்பாட்டு தகவல்கள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, நில பயன்பாட்டு தகவல்கள். திணைனா தமிழ்நாடு லேண்ட் யூஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஐந்திணை பழங்கால சொல்லுவோம்ல, குறிஞ்சினா மலைப்பகுதி, முல்லைனா காடு, மருதம்னா விவசாய நிலங்கள், நெய்தல்னா கடற்கரை பகுதிகள், பாலைனா வறண்ட நிலப்பகுதிகள். அதை பேஸ் பண்ணி தான் திணை தமிழ்நாடு லேண்ட் யூஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏஐஜேஎஸ் அது மாதிரி தொழில்நுட்பத்தை பேஸ் பண்ணியிருப்பாங்க. புயல் தர பகுப்பாய்வு, டிஜிட்டல் ட்வின் காட்சிப்படுத்தல், செயற்கை நுண்ணறிவு இது மாதிரி ஓவராலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி லேண்டு வந்து ப்ராப்பராக வந்து மானிட்டர் பண்ணுறது தான் அதனோட எய்மே. தினமும் ஒரு கேள்வி. நலன் காக்கும் திட்டம் முகாம்களில் 27/12/2025 வரை 15 நபர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 12,00,000, 10,00,000, 11,00,000, 9,00,000. சுமார் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 12,34,908 பேர். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இது வந்து 2 ஆகஸ்ட் 2025 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவரை வந்து 800 கேம்ப் வந்து இது பண்ணியிருக்காங்க. 12,34,908 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதில் வந்து 37,445 பேருக்கு வந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமும் இந்த திட்டத்தின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. 45,657 மாற்றுத்திறனாளிகளும் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. இதில் வந்து 17 சிறப்பு மருத்துவ சேவைகள் அளிக்கப்படும். என்னென்னா பொது மருத்துவம், குழந்தை மருத்துவம், இருதயவியல், எலும்பியல், நரம்பியல், தோல் மருத்துவம், மகப்பேறியல், காது மூக்கு தொண்டை மருத்துவம், பிசியோதெரபி, பல் மருத்துவம், மனநலம், நுரையீரல், நீரிழிவு நோய், கதிரியக்கவியல், பொது அறுவை சிகிச்சை மற்றும் சித்த மருத்துவம் ஆகும். தினமும் ஒரு கேள்வி. 2026ஆம் ஆண்டுக்கான இந்திய சர்வதேச இளையோர் பாய்மர படகு போட்டி சாம்பியன்ஷிப் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நடைபெறுகிறது? சென்னை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. சர்வதேச தரம் வாய்ந்த இடம் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை ஒட்டிய பகுதியில் நடைபெற உள்ளது. இது தமிழ்நாட்டை குளோபல் ஸ்போர்ட்ஸ் ஹப்பாக உயர்த்தவும். தினமும் ஒரு கேள்வி. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் திட்டங்களால் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள்? 7 லட்சம், 6 லட்சம், 8 லட்சம், 5 லட்சம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 8 லட்சம். தமிழ்நாடு அரசு வெளியிட்ட தகவலின்படி 2024-25ஆம் ஆண்டில் புதுமை பெண் திட்டம் மூலமாக கல்லூரியில் மாணவிகளின் சேர்க்கை 34% உயர்ந்துள்ளது. புதுமை பெண் திட்டம், நான் புதல்வன் திட்டம் 2 திட்டத்திலுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் படிச்சிருந்தா மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ரொவைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். இதனால் புதுமை பெண் திட்டத்துக்கு தான் வந்து கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கீமில் வந்து அதிகமாக இருக்குது. செகண்ட் ரேங்க் வந்ததுன்னா நான் புதல்வன் திட்டம் தான். விடியல் பயணம் திட்டத்தில் இதுவரை மகளிர் மேற்கொண்ட பயணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 600 கோடி, 700 கோடி, 800 கோடி, 900 கோடி. மகளிர் விடியல் பயண திட்டம் 7ஆம் தேதி மே மாதம் 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது பேர் வந்து மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம். அப்புறம் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2023 விடியல் பயண திட்டம்னு பேர் மாற்றிருக்காங்க. இது வந்து மகளிருக்கு வந்து எஜுகேஷன், வேலைவாய்ப்பு அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கட்டணமில்லா பேருந்து தான் இந்த திட்டம். இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக வீடியோ பார்த்துருக்கேன், மறக்காம பார்த்துருங்க. அதுவும் 9.67 கோடி மதிப்பில் சர்வதேச தரத்துடன் உருவாக்கப்பட்ட ஹாக்கி மைதானம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் பகுதியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 6500 சதுர கிலோமீட்டர். நைட் நேரத்திலும் வந்து தெரியணும்னு லெட் அது மாதிரி யூஸ் பண்ணுற டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூபாய் 8 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள யானைகள் பராமரிப்பு முகாம் எங்கு திறக்கப்பட்டு வைத்துள்ளது? ஈரோடு சத்தியமங்கலம், நீலகிரி முதுமலை, கோயம்புத்தூர் சாடிவயல், வேலூர் ஜவ்வாது மலை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி,